ஹலோ மக்களே, ஏப்ரல் 24 சலங்கலி ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் மீரா மயக்கத்தில் இருக்கிறாங்க. சரி, அப்புறம் கேபியோட அம்மா எல்லாரும் சேர்ந்து தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க. உடனே அதுக்கடுத்து மீரா அழுதுகிட்டே இருக்காங்க. என்னம்மா ஆச்சு, எதுக்குமா அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி கேட்குறாரு. டே உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. உங்கள் அப்பா இறந்துட்டாங்களாண்டா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அதுக்கடுத்து என்னம்மா சொல்கிறீங்க அம்மா, அது பொய்யான நியூஸாக இருக்கும், நீங்கள் எதுக்கும் அழுகாதீங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அப்பாக்கெல்லாம் எதுவும் ஆயிருக்காது, அவர் நல்லா தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த நேரத்தில் பார்த்தா இவங்க ஒவ்வொரு ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்கிறாங்க. இவங்க மீரா அழுகுறாங்க. அதுக்கடுத்து அவங்க கேபியோட அம்மா சரி எல்லாரும் அழுகுறாங்க. அதுக்கடுத்து சரி அவங்க அது பொய்யான நியூஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் பார்த்தா அபூர்வாவும் சரச்சந்திரவும் அப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. உடனே அதுக்கடுத்து இவங்க ஓடி போயிட்டு மீரா ஓடி போய் சரச்சந்திர காலில் விழுகிறாங்க. விழுந்து அண்ணா உங்களுக்கு தெரியுமா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, கேபி இறந்துட்டாங்களா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க. அது பொய் தானே, நீங்கள் பொய்ன்னு சொல்லுங்க அண்ணா, நீங்கள் பொய்ன்னு சொல்லுங்க, அவங்களுக்கு கேபிக்கு எதுவும் ஆகலை, சொல்லுங்கண்ணான்னு சொல்லிட்டு திருப்பியும் மீரா அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா பின்னாடியே சரச்சந்திரா வந்ததுக்கு பின்னாடியே பார்த்தா அங்கே போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் முடிஞ்சு அந்த காரு அப்புறம் போலீஸு இந்த எஸ்ஐ சூர்யா கான்ஸ்டபிள்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கேபி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இங்கே பார்த்தா அவர் எஸ்ஐ சூர்யாவும் உள்ளே வருவார். ஒன்று அதுக்கடுத்து அவரோட பாடியும் உள்ளே வந்துடும். கேபியை அப்படி முகம் எதுவுமே தெரியாது, எல்லாத்தையுமே அப்படி இது மூட்டை மாதிரி கொண்டு வச்சுருவாங்க. எதுவுமே தெரியாது, மூஞ்சி தெரியாது, கை கால் எதுவுமே தெரியாது, எல்லாத்தையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணனால அப்படியே ஒரு வெள்ளை துணியில் கட்டி கொண்டு வச்சுருவாங்க. உடனே அதுக்கடுத்து இவங்க அழுக ஆரம்பிச்சிருவாங்க. சரச்சந்திரா அவருக்கு ஒரு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்கும். ஏன்னா தன் கையாலேயே தங்கச்சியோட புருஷனை கொன்னுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரு உட்காந்து அழுதுட்டு இருப்பாரு சோஃபால. உடனே மீரா ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவாங்க. இது போய் இதை நான் நம்ப மாட்டேன், இதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. இங்கே கேபியோட அம்மா உனக்கு சாகிற வயசாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. நீ பார்க்காத துன்பமா, இது பெரிய துன்பம்னு இதுக்காக நீ இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து எஸ்ஐ சூர்யா என்ன ஆச்சு அப்படின்னு அவர் எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டு இருப்பாரு. அதாவது இவர் செஞ்ச தப்பு வெளியே வரக்கூடாதுங்கிற குற்ற உணர்ச்சியில அவரே மலையில இருந்து குதிச்சு சூசைட் அட்டம் பண்ணி இறந்து போயிட்டாரு. இது அவர் கோர்ட் கேஸ்ல இருந்து தப்பிக்க முடியலைங்கிற பயத்துல ஒரு டிப்ரெஷன்ல அவரே இந்த மாதிரி முடிவெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாரு. உடனே இது கேட்டோன்னே செரிக்கு கோவம் வந்துடும். ஹலோ எஸ்பி சார், நீங்க தேவையில்லாதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, என் அப்பா ஒன்றும் கொலை பண்ணலை, என் அப்பாவுக்கு யாரை பார்த்தும் பயமும் கிடையாது, இது கண்டிப்பா நீ பண்ண வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி இவர் எஸ்ஐ சூர்யா கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. பொய் சொல்லாத, நீ தான் உன் அண்ணனை கொன்னங்கிற கோவத்துல என் அப்பாவை நீயே கொலை பண்ணிட்டு இப்போ மலையில இருந்து விழுந்து செத்து போயிட்டாருன்னு அடுத்த ஒரு புது கதை சொல்றியா, ஒருத்தனுக்கு மட்டும்தான் என் அப்பா மேல கோவம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு சரி சட்டையை பிடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. உடனே அதுக்கடுத்து எஸ்ஐ சூர்யாவுக்கும் கோவம் வருது. இங்க பாரு, உனக்கு உன் அப்பா இறந்தது பெரிய இழப்பு தான், எனக்கு புரியுது, அதுக்காக நீ என் மேல எல்லாம் பழி போட்டுட்டு இருக்காத, அதான் கோர்ட்ல நிரூபணம் ஆயிருச்சே, அதான் அந்த ரத்னமே உண்மையை சொல்லிட்டாலே, உன் அப்பா தான் காசு கொடுத்து இது மாதிரி பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, அப்ப அதுக்கு என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஸ்ஐ சூர்யா இவர்கிட்ட செரிக்கிட்ட சண்டை போடுறாரு. இவங்க ரெண்டு பேத்துக்கும் செரிக்கும் எஸ்ஐ சூர்யாக்கும் பெரிய வாக்குவாதமே நடக்குது. இங்க பாரு, நீ தான் என் அப்பாவை கொண்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு செரி திரும்ப மீண்டும் அந்த எஸ்ஐ சூர்யா மேல பழி போட்டுட்டு இருக்காரு. அபூர்வம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, சரச்சந்திராவும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே எஸ்ஐ சூர்யாவுக்கு கோவம் வருது. இங்க பாரு, நீ என் சட்டையை பிடிச்சதுக்கே உன்னை நான் உள்ள தூக்கி வச்சு உன் வாழ்க்கையை இதாக்க முடியும், ஆனா நீ இப்போ பெரிய இழப்புல, உனக்கு இழப்பு பெரிய இழப்பாயிருக்கு, உன் அப்பா இறந்துருக்காங்க, அந்த கோவத்துல நீ இதை மாதிரி பண்ணிட்டு இருக்கா, அதுக்காண்டி அந்த ஒரு விஷயத்துக்காண்டி மட்டும் நான் இப்போ உன்னை சும்மா விடுறேன், எனக்கு புரியுது உன்னோட இழப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதுக்கடுத்து செரிக்கு இது பண்ணிட்டு இருக்காரு. உடனே அப்புறம் செரியை காப்பாத்துற மாதிரி, சார் அவன் சின்ன பையன், அவன் என்ன பண்றான்னு தெரியாம ஏதோ பண்ணிட்டு இருக்கான், நீங்க அவனை மன்னிச்சிருங்க, அவங்க அப்பா இறந்த இழப்புல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுருங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா அடுத்து அந்த எஸ்ஐ சூர்யா கிட்ட மன்னிப்பு கட்டிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா சரச்சந்திராக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. சார் தன்னோட தங்கச்சி வாழ்க்கை அழிச்சிட்டுமேன்னு சொல்லிட்டு அவர் நினைச்சு அதை நினைச்சு அழுதுட்டு இருக்காரு. அதாவது சரச்சந்திரா மீராக்கு முதல்ல ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பாரு அந்த பூமி கல்யாணத்தப்போ. இங்க பாரு கேபி உனக்கு மட்டும் சொந்தமானவனா நான் உனக்கு மாத்தி தரேன், அவர் எப்பவுமே உனக்கு மட்டும் தான் சொந்தமா இருப்பாரு, உன்னோட புருஷனும் உனக்கு மட்டும் சொந்தமானவா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சத்தியெல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் சரச்சந்திரன் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ இவங்க அபூர்வா சரச்சந்திரா எங்க அழுகிறத பத்தி எங்க இவர் உண்மையை சொல்லிடுவாரோ போய் மீரா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற பயந்துகிட்டே கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க சரச்சந்திராவை. இந்த நேரத்துல பார்த்தா கேபியோட அம்மா எந்திரிச்சு போய் இந்த தகவல் எப்படியா சாரதாக்கு சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோன் எடுத்துக்கிட்டு சாரதாக்கு கால் பண்ணுவாங்க. அவங்க சாரதா அங்கே வீட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் கால் அட்டன் பண்ணால்
உடனே அழுதுகிட்டே இருப்பாங்க. என்ன விஷயம்னு சொல்லாம உனக்கு ஒரு விஷயம் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இழப்பு நடந்துட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அத்தை நீங்க என்ன சொல்றீங்க, எதுக்கு இப்ப அழுகுறீங்க, அழுகாம சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே கேபி நம்ம எல்லாத்தையுமே விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டாமா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆச்சு அத்தை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது, இல்லம்மா அவன் மலையில இருந்து குதிச்சு இறந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அத்தை, இது நீங்க போய் சொல்றீங்க, நான் இதை நம்ப மாட்டேன். அவர் இதை விட பெரிய தியாகத்தையே எனக்காக பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஒரு கேஸே கிடையாது. அதுவும் இல்லாம அவர் மேல தப்பே கிடையாது. அவர் கொல்லவே இல்லை, அந்த அபூர்வா தான் கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பியும் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அவர் அவரோட எங்க வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காண்டி தான் அந்த மீராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாமே நினைச்சு பார்ப்பாங்க சாரதா. இது எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய விஷயத்தையும் எங்களுக்காக பண்ணவங்க இந்த சின்ன விஷயத்துக்காண்டி சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா, இதை நான் ஒருபோதும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருப்பாங்க. அழுதுட்டு நீ நம்பலனாலும் அதுதாம்மா நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு கேபி அம்மா சொல்லுவாங்க. இங்க பாருமா, வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்கம்மா. அதுக்கடுத்து அவரோட மூஞ்சி எல்லாமே செதஞ்சு போயிருக்குமா, ஒண்ணுமே தெரியல. அவன் பாதம், அவன் உடம்பு எதுவுமே எங்களால பார்க்க முடியலமா. அவனை நான் இந்த குளத்துல பாக்குறதுக்கா இன்னும் கடவுள் இன்னும் உயிரோட வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தா அழுதுட்டு இருப்பாங்க. கேபி அம்மா போன்ல இதெல்லாம் சாரதா கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே சாரதா சொல்றாங்க, இல்ல இதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா, நீ உனக்கு பார்க்கணும்னு உனக்கு கடைசியை நீ பார்க்க வேண்டாமாமா, நீ கிளம்பி இங்க வா. அந்த கடவுள் ஏமா உன் வாழ்க்கையை இப்படி எழுதி வச்சிருக்காரு, அந்த கடவுள் ஏன் உனக்கு இவ்வளவு துரோகத்தை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளே வெறுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேபி அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்டு சாரதா போனை கட் பண்ணிட்டு திரும்ப ஏங்கி அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏங்கி அழுதுட்டே இருப்பாங்க. இவங்க அழுறத பார்த்து பூமி முதல்ல வருவாங்க. அத்தை என்னாச்சு, எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னா, ஓ மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ அத்தை என்னாச்சு, மாமாக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. மாமா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாருமா அப்படின்னு சொல்லி அழுவாங்க. என்னத்த சொல்றீங்க, மாமாக்கு என்னாச்சு அத்தை அப்படிங்கும் போது, அவர் மலையில இருந்து குதிச்சு இறந்துட்டாராமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சாரதா உட்காந்து அழ ஆரம்பிச்சுட்டு அழுதுட்டு இருப்பாங்க. உடனே அத்தை இது கண்டிப்பா உண்மையா இருக்காது அத்தை அப்படின்வாங்க. இல்ல, அதாவது கேபியோட அம்மா தான் இப்போ மாமியார் தான் இப்போ கால் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பூமி கிட்ட சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் அதுக்கடுத்து கீழே உட்காந்து அழ ஆரம்பிச்சுருவாங்க. பூமிக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. மாமா கண்டிப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கவே மாட்டாரு. அவர் ஆல்ரெடி எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி வந்துட்டாரு. இப்ப இது பெரிய கஷ்டம்னு இதுக்காக அவர் இறந்துட்டாரு. இதுல ஏதோ நடந்திருக்காத, நான் கண்டிப்பா அதை நம்ப மாட்டேன். கண்டிப்பா கேபி மாமாக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லி பூமி அழுதுட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் அழுகிறத பார்த்து இவர் ககன் வருவாரு. அம்மா என்னாச்சு, இப்ப எதுக்கு அழுகுறீங்க, அம்மா எதுக்கு அழுகுறீங்க, பூமி என்னாச்சு அப்படின்னு கேட்பாரு. உன் அப்பா செத்து போயிட்டாருடாண்டா அப்படின்னு சொல்லி அழுவாங்க. உடனே அழுதுட்டு, மலையில இருந்து குதிச்சு விழுந்து இறந்துட்டாராண்டா, நம்ம உடனே அந்த வீட்டுக்கு போகணும், வா போகலாம், நீ தான் அவரோட மூத்த பையன், நீ தான் அவங்களுக்கு எல்லா சடங்கும் பண்ணணும், சாங்கியம் எல்லாம் நீ தான் பண்ணணும், நீ வா நம்ம அந்த வீட்டுக்கு போகலாம். உனக்கு உன் அப்பாவை பார்க்கணும்னு ஆசையே இல்லையா, எனக்கு தெரியும் உன் அப்பா மேல உனக்கு எவ்வளவு ஆசை இருக்கு, எவ்வளவு அன்பு இருக்கு, எவ்வளவு மரியாதை இருக்குன்னு எல்லாமே எனக்கு தெரியும், வா நம்ம அந்த வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ககன் கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போவாங்க. இந்த இடத்துல பூர்ணியும் இருப்பாங்க. பூர்ணி அப்படியே திகைச்சு போயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது. அப்பா இறந்துட்டாங்க திடீர்னு பார்த்தா. இங்க பார்த்தா வா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ககனை வெளியே இழுத்துட்டு போவாங்க. இந்த நேரத்துல பார்த்தா அப்பதான் பிந்து அழுதுட்டு இருப்பாங்க. அவங்களும் அப்பா இறந்துட்டாங்க. இந்து அப்பதான் ஓடி வருவாங்க. ஓடி அவங்களும் அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா மீரா ஆல்ரெடி ரொம்ப நேரம் அழுதுட்டே இருப்பாங்க. சரியும் அவரால் ஏத்துக்க முடியல, இருந்தாலும் வேற வழி இல்லை, இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு இங்க இவங்க ஃபேமிலி எல்லாருமே, இங்க மீரா ஃபேமிலி எல்லாருமே இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இங்க ககன் கையை பிடிச்சி சாரதா வெளியே இழுத்துட்டு போறாங்க. ஆனா ககன் அவங்க கையை தள்ளி விட்டுறாங்க. அவங்க சாரதா அம்மா கையை தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா, அம்மா என்னை பொறுத்த வரைக்கும் என் அப்பா எனக்கு சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க. எப்பயே இறந்து போனவங்களுக்கு நான் ஏமா இப்போ போய் எல்லாம் பண்ணணும், எப்போ போய் நான் ஏன் அழுகணும், இப்போ போய் நான் யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. டே ககன் என்ன பேசுறோம், நீ தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி அதுக்கடுத்து ககன் அவரோட சின்ன வயசு ஞாபகங்கள், அவர் ககனுக்கு செஞ்ச துரோகம், அதாவது சின்ன வயசுல அவரை விட்டுட்டு போயிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி காசுக்காக தான் இன்னொரு கல்யாணம் பண்ணார் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இவங்களுக்கு வீடு இல்லாம இருந்தது, இதெல்லாம் ககன் நினைச்சு பாக்குறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் எப்பவோ செத்து போயிட்டாருமா, சின்ன வயசுலயே செத்து போயிட்டாரு. எப்பயோ செத்து போனவருக்காக இப்ப நான் எதுவுமே பண்ண போறது இல்ல, எனக்கு நானும் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன், நீங்க போறதுலயே எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க சாரதா அழுதுட்டே இருக்காங்க. டேய் ககன், ஒரு அளவுதான் உனக்கு மரியாதை, என்னதான் இருந்தாலும் அவர் உன் அப்பா, நீதான் அவருக்கு சாங்கியம் எல்லாமே பண்ணணும், நீதான் அவரோட பையன், அது உனக்கு கடமை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே ககன் சொல்றாரு, அப்போ
அவர் மட்டும் சின்ன வயசுல என்னை விட்டுட்டு போனது, அது எனக்கு உயிர் கொடுத்தது, உனக்கு உயிர் கொடுத்தது அவர் தான் ககன், அதை தெரிஞ்சு பேசு அப்படின்னு சொல்றாங்க. உயிர் கொடுத்தா மட்டும் போதுமா? அவர் உங்களுக்கு ஒரு நல்ல கணவரா இருந்திருக்கணும், எனக்கு நல்ல அப்பாவா இருந்திருக்கணும். அவர் அப்படி இருந்தாரா? இல்ல. அப்ப இப்ப இதுக்கு அதே தர்மத்தை இப்ப இதுக்கு நான் பாதுகாக்கணும், இப்ப இதுக்கு நான் அந்த தர்மத்தை நான் அவருக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்ய போறது இல்ல, நான் வரவும் போறது இல்ல. நீங்க என்னமோ முடிவு எடுத்துக்கோங்க. நீங்க போறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லம்மா. ஆனா உங்களோட ஆசைக்காக, உங்களோட கவலைக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா நீங்க வேணா போயிட்டு வாங்க. ஆனா நான் என்னைக்கும் அந்த வீட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன், நான் அவரை பார்க்கவும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பியும் ககன் தடுத்துடுறாரு. உடனே பூமி வா வா பூரி, நம்மளாவது அந்த வீட்டுக்கு போலாம். ககன் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சாரதாவை கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு வராங்க. இங்க வா பூரி, நீயும் வா அப்படின்னு சொல்றாங்க. பூர்ணியும் இவங்க வீட்டுக்கு, பூர்ணி, பூமி, சாரதா இவங்க 3 பேரும் சேர்ந்து இப்ப மீரா வீட்டுக்கு வராங்க. அதாவது சரச்சந்திரா வீட்டுக்கு வராங்க எல்லாரும். சரச்சந்திரா பெட்ரூம்ல போயிட்டு ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்கிறாரு. அபூர்வாக்கு பயம் வந்துருச்சு, எங்க உண்மையா சொல்லிட போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அபூர்வா உள்ள பாக்குறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே சரச்சந்திரா ஏங்கி அழுதுகிட்டு இருக்காரு பெட்ரூம்ல உட்காந்து. அதாவது அவரை அடிச்சுக்கிறாரு, அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாரு. அதாவது தன்னோட தங்கச்சியோட வாழ்க்கையை தானே தன் கையாலே அழிச்சிட்டோமே, தன்னோட தங்கச்சியோட தாலியை தன் கையாலே பறிச்சிட்டோமே அப்படின்னு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறாரு. தங்கச்சியோட தாலி, குங்குமம், அஞ்சலை நானே எடுத்துட்டேனே, அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சேன், நானே என் கையால இந்த மாதிரி ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன்னு, இந்த பாவம் என்னை சாகுற வரைக்கும் என்னை சும்மா விடாது, இதுக்கு நான் ஒரே ஒரு வழிதான் பண்ணணும், இதை நான் மீரா கிட்ட நான் உண்மையை ஒத்துக்கணும், இது இல்லைன்னா நான் அதை விட பெரிய பாவம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட பெரிய பாவம் நான் அவகிட்ட மறைக்கிறது. பரவாயில்ல, ஏன் தங்கச்சி தானே, அவ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேபியை தான் கொண்டேன்னு சொல்லிட்டு போலீஸ்ல போய் நான் சரண்டர் ஆகுறது தான் இதுக்கு ஒரே வழி அப்படின்னு நினைச்சிட்டு சரச்சந்திரா எந்திரிச்சிட்டாரு. பெட்டை விட்டு எந்திரிச்சு உண்மையை சொல்றதுக்காக மீரா கிட்ட வராரு. உடனே அபூர்வா ஓடி வராங்க. மாமா என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அபூர்வா, நான் முடிவு எடுத்துட்டேன், நான் மீரா கிட்ட சொல்லதான் போறேன் இந்த உண்மையை, வேண்டாம், நானே என் தங்கச்சிக்கு வாழ்க்கையை கெடுத்துட்டேன், இந்த 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 சோகம் என்ன விடாது, இந்த பாவம் என்ன விடாது, நான் போய் உண்மையோ சொல்லதான் போறேன் அப்படின்னு சொல்றாரு. மாமா நீங்க ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க, நீங்க என்னைய காப்பாத்த போய் தானே அந்த கேபியை கொண்டீங்க, அப்போ அது உங்களுக்கு பரவாயில்லையா, நான் செத்தா உங்களுக்கு பரவாயில்லையா, இப்ப நீங்க அந்த இதை மட்டும் சொன்னீங்க, உண்மையை போய் மீரா கிட்ட சொன்னீங்கன்னா வீடே அக்னிகுண்டமா மாறிடுமாமா, நீங்க சொன்னா என்ன நடக்கும், அவங்க உங்களை மீராவை வெறுத்து ஒதுக்குவாங்க, அதுக்கடுத்து நீங்க ஜெயிலுக்கு போயிடுவீங்க, அப்ப என் வாழ்க்கையை நினைச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த நாடகத்தை போட்டு ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல எஸ்ஐ சூர்யா பாக்குறாரு. இவங்க 2 பேர் ரூமுக்கு போனதை பாக்குறாங்க. ஒருவேளை ரூம்ல என்ன நடக்குது, என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா அப்படியே போனை பார்த்துட்டு வர மாதிரி ரூம்குள்ள வராரு. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த உண்மையை போய் இப்போ உங்க தங்கச்சி கிட்ட சொல்ல போறீங்க, சொல்றதுனால என்ன நடக்க போகுது, என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ சூர்யா அடுத்து சரச்சந்திரா கிட்ட ஒண்ணு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப நீங்க மட்டும் இந்த உண்மையை போய் உங்க தங்கச்சி கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க கண்ணுல நீங்க ராட்சசனா மாறிடுவீங்க, ராவணனா தெரிவிங்க, அதுக்கடுத்து அவங்க பிள்ளைங்க பார்வையில நீங்க இத்தனை நாளா நீங்க ராமனா தெரிஞ்சீங்க, இனிமேல் நீங்க ராவணனா மாறிடுவீங்க, தான் அப்பாவை கொண்டவங்கள அவங்க வெறுத்து ஒதுக்குவாங்க, அதுக்கடுத்து உங்களுக்கு நிம்மதி கிடைக்குமா, நீங்க ஜெயிலுக்கு போயிருவீங்க, அப்புறம் உங்களை நினைச்சா அபூர்வா மேடம் வீட்டிலே அழுது அவங்க வாழ்க்கையை நாசமா போயிடுவீங்க, இப்படி எல்லார் வாழ்க்கையும் நீங்க நாசம் பண்றதை விட அவன் ஒன்னும் நல்லவன் கிடையாது அந்த கேபி, அவரு ஏன் உங்க உயிரிலும் மேலான உங்க சோபா சந்திர வாழ்க்கையை கெடுத்தது அந்த கேபி தான், என் சொந்த அண்ணனை கொன்னது அந்த கேபி தான், அவன் வாழ்க்கையை அவனே தேர்ந்தெடுத்துக்கிட்டான், அவன் சாவ தேர்ந்தெடுத்துக்கிட்டான், அவன் செஞ்ச தப்புக்கான தண்டனை தான் இப்ப அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். இந்த உண்மையை தேவையில்லாம நீங்க எல்லார்கிட்டையும் சொல்லி நீங்க இருக்கிற உங்க சந்தோஷமான வாழ்க்கையை நீங்களே கெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்றாங்க. அபூர்வாவும் திரும்ப இதேதான் சொல்றாங்க. நீங்க மட்டும் அந்த மாதிரி முடிவெடுத்தீங்கன்னா அதுக்கடுத்து அந்த கேபி மட்டும் இருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பாரு, முதல்ல என்ன கொண்டிருப்பாரு, அடுத்து உங்களை கொண்டிருப்பாரு, அடுத்து மீராவை கொண்டிருப்பாங்க, இப்படி எல்லாரையும் கொண்டுட்டு அவர் இந்த ஒட்டுமொத்த சொத்து ஆஸ்தி எல்லாத்தையும் எடுத்து அந்த சாரதா கிட்ட கொடுத்து அந்த ககன் சாரதா எல்லாரும் அப்புறம் இந்த சொத்தை ஆண்டு அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அதுதான் மாமா உங்களுக்கு வேணுமா, அப்படி நடக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி இவங்களே அபூர்வாவே சரச்சந்திரா கையை எடுத்து இவங்க மேல சத்தியம் பண்ண வச்சிருவாங்க. அபூர்வா மேல சத்தியம் பண்ணி நீங்க இந்த ஜென்மத்துல இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, இது என் மேல சத்தியமாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சத்தியம் வாங்கிடுறாங்க. உடனே இவரும் வேற வழி இல்லாம சத்தியத்தை பண்ணி கொடுத்துடுறாரு. உடனே இவங்க இப்போ இங்க ஹால்ல உட்காந்து எல்லாருமே அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்க மீரா எங்க அழுதுட்டு இருக்காங்க, சரி அழுகுறாரு.
அவங்க கேபியோட அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க, எல்லாருமே அழுதுகிட்டே இருக்காங்க. இவங்க வந்து பூரணி, பூமி, சாரதா வந்து அப்படி ஓடி வராங்க. உடனே இந்த அப்புறம் வந்து ஐயோ இன்னும் எவ்வளோலாம் பார்க்க வேண்டியிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் எரிச்சலா பாத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க அபூர்வா. அந்த நேரத்தை பார்த்தா வாசல்ல பார்த்தா பூமி வராங்க. அப்படி காலடி எடுத்து உள்ள வைக்க போறாங்க. ஏய் நிறுத்து, வெளியே நின்று முதல்ல அப்படின்னு கத்துறாங்க. உன்னை நீ எதுக்கு இங்க வந்த, நீ யாரு உனக்கு அப்படின்னா, அது என்னோட மாமா, இறந்துருக்கிறது என்னோட மாமா பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு, முதல்ல உன்னோட மாமாவா, அது என்னோட மீராவோட புருஷன், எந்த முறையில வந்து உன்னோட மாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, முதல்ல இந்த சாரதாவை நாங்க எங்க கணக்குல எடுத்துக்கல, மீராவை மட்டும்தான் கேபி வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு அவர், அதனால மீரா குடும்பம் தான் இங்க இருக்கு, இதுக்கும் இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் முதல்ல எந்த சம்மந்தம் இருக்கு, எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ முதல்ல இந்த வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சாரதா ஒன்றும் அவர் பொண்டாட்டியே கிடையாது, முதல்ல நீங்கெல்லாம் ஒன்றும் இந்த குடும்பத்துக்கு தேவையில்ல, நீங்க முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை கெட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க பூமி கிட்ட. உடனே பூமி, நான் வெளியே போகணுமா நீ வெளியே போகணுமா, நீ முதல்ல முடிவு பண்ணு அபூர்வா அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அதுக்கு அடுத்து இந்த ஒட்டுமொத்த சொத்து ஆஸ்தி எல்லாமே யாரோடது, என்னோட அம்மாவோடது அப்படின்னு சொல்றாங்க. என்னோட அம்மா சோபா சந்திராவோடது, அதனால இந்த ஒட்டுமொத்த சொத்து என்னோடது, இந்த வீடு என்னோடது, இப்ப நான் தான் அந்த வீட்டுல நான் தான் முடிவெடுக்கணும் யாரு இருக்கணும் யாரு போகணும்னு. நீ என்கிட்டயே வந்து சவால் விடுறியா அப்படின்னு சொல்லி இவங்க அபூர்வா கிட்ட வந்து பூமி வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. திருப்பியும் பூமி வந்து காலடி எடுத்து வீட்டுக்குள்ள வைக்க வராங்க. இந்த நேரத்துல சரச்சந்திரா வந்து ஏய் நில்லு அப்படின்னு கத்துறாங்க. ஒண்ணு, ஏன்ப்பா நான் என் மாமாவை பார்க்க கூடாதா, என் மாமாவோட கடைசி நிமிடத்துல கூட நான் இருக்கக்கூடாதா, நான் என் மாமாவை ஒரு வாட்டி பார்க்கணும் அப்பா அப்படின்னு சொல்லி இவங்க கத்தி அழுகிறாங்க பூமி. ஒண்ணு, யாருக்கு மாமா, முதல்ல நீயே நீ அப்பான்னு கூப்பிடுற, என் பொண்ணு செத்து போய் எப்போ செத்து போயிட்டா, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இதுக்கு மேலே என்ன அப்பா அப்பான்னு சொந்தம் கொண்டாடிட்டு இருந்தா உனக்கு அவ்வளவுதான் இருக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி இவங்க திட்டிட்டு இருக்காங்க. நீ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, என் அபூர்வா சொன்னதுதான், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எப்போ உனக்கு இந்த மாதிரி திமிரு வந்தது, என்னோட சொத்து என்னோட ஆஸ்தி என்னோட வீடுங்கிற பெருமை உனக்கு எப்ப வந்தது, யாரை கேட்டு சொல்ற, இது என்னோட வீடு, என்னோட அபூர்வாவோட வீடு, என் அபூர்வா சொல்றதுதான் இங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என் அபூர்வா சொன்னதுதான், நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தா இந்த வீட்டுல மொத்தம் 2 சாவு நடக்கும், 2 சாவு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கேபி அதுக்கடுத்து நானா நீயான்னு பாத்துக்கோ, ஒருவேளை நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தா ஒண்ணு நான் செத்து போவேன், இல்ல நீ செத்து போவ, இப்ப முடிவை நீயே எடுத்துக்கோ, இந்த வீட்டுக்குள்ள வரணுமா வேண்டாமா அப்படிங்கறத அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க அடுத்து கேக்குறாங்க, அப்பா சரி என்னதான்ப்பா விடல, நீங்க வந்து பூமி கேக்குறாங்க, என்னதான்ப்பா விடல, நீங்க சாரதாத்தையாவது வீட்டுக்குள்ள விடுங்க, அவங்களாவது பாக்கட்டும் பாவம்ப்பா அப்படின்னு சொல்லி திருப்பி அழுகிறாங்க. என் கேபி கல்யாணம் பண்ணது என் தங்கச்சி மீராவை மட்டும்தான், வேற யாரும் கிடையாது, எந்த உரிமையில சாரதா இப்ப இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு நீ சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி திருப்பி சண்டை போடுறாங்க. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவங்க வந்து அடுத்து அந்த வீட்டுக்குள்ள சாரதாவையும் பூரணி பூமியெல்லாம் வீட்டுக்குள்ள வருவாங்களா, இல்ல வீட்டுக்குள்ள வரமாட்டாங்களா, இல்ல உண்மையிலே கேபி வந்து இறந்து போயிருப்பாரா, இல்ல வந்து இது வேற யாராவது பாடியா இருக்குமா, என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பார்ட் 2 வீடியோ மறக்காம பாருங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டிடுவ ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திப்போம், பை.